மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில திமுகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான மதிவாணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி அணிந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்ததை பார்த்து திமுக மிரண்டு போயிருக்கிறது, நடுக்கத்துல இருக்கிறது அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. முதல்ல இந்த பதில இருந்து போயிடுவோம், அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களுடைய விமர்சனங்கள். இல்ல அதாவது யாரை பார்த்து யார் பயந்துட்டாங்கன்றதை காலம் நிச்சயமா முடிவு பண்ணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்காது. ரெண்டாவது, அமித்ஷா மாதிரி ஆட்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் முதல்ல எங்கிருந்து வந்தது? உள்துறை அமைச்சர் சார் இருக்கட்டும், யார் வேண்டாம்னு சொன்னா? உள்துறை அமைச்சருக்கான பணிகள் என்னன்னு சொல்லி பல மாநிலங்கள்ல 2% ஓட்டுல இருந்தவங்க இன்னைக்கு பல மாநிலங்கள்ல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. இல்ல நீங்க அமித்ஷா அவர்களுடைய இந்த அரசியல் கணக்கு வியூகம் அதுதான் காரணம். இப்போ அமித்ஷா அவர்களுடைய வியூகம் தமிழ்நாடு தான் டார்கெட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கறதுல இருக்கு. நீங்க பொதுவாகவே என்னவோ அமித்ஷா வந்த உடனே எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிச்ச மாதிரி பேசுறதே ஒரு அபத்தமான செயலா நான் பார்க்குறேன். 240 எம்எல்ஏ, ஒரு 4800 கோடி பணத்தை வச்சு நீங்க எல்லாரையும் விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிச்சதெல்லாம் அந்த கணக்கா? சிபிஐயும் இடிஐயும் இன்கம் டேக்ஸையும் கடைசியா தேர்தல் கமிஷனையும் உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுத்துற முறையில அமித்ஷா பெரிய ராஜதந்திரியா? சொல்லுங்க, என்ன ராஜதந்திரமா என்ன செஞ்சிட்டாரு? 2 தடவை வந்தாரு, அவரோட நோக்கம் நிறைவேறிச்சா? அதிமுக ஒண்ணு சேர்த்துட்டாரா? பாமக மேடையில உட்கார வைக்க முடிஞ்சுதா? ஃபெயிலியர். நம்ம பாக்குறோமே, நமக்கு தெரியாது எந்த நோக்கத்துக்காக வராங்க, எந்த நோக்கத்துக்கு செய்யறாங்க, என்ன பண்றாங்க, எல்லாரும் தானே தெரியும். திமுக ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ராமதாஸுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க நிகழ்ச்சியோட ஒவ்வொரு நிகழ்ச்சியை தொடர்ச்சி நீங்க ஒரு விஷயத்த பாருங்களேன். நீங்க ஆடிட்டர் குருமூர்த்தி இங்க இருந்து தைலாபுரத்துக்கு போய் பெரியவர் ராமதாஸ் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நண்பரா? இது முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் நண்பர்? அதான் பல வருஷத்துக்கு முன்னாடி எப்ப சந்திச்சீங்கன்னு சேர்ந்து சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கலாம். உங்க நண்பரை பத்தி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? என்ன மேட் நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், கேட்டுருவோம். அப்போ சும்மா உங்க நோக்கம் முழுசா ஃபெயிலியர் ஆகுது. அதை மறைக்கிறதுக்கு நீங்க விதவிதமா பேச ஆரம்பிப்பீங்களா? இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சருக்கான பணிகள் என்ன சொல்லப்படுது? இந்த நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு, இந்த நாட்டுடைய எல்லைகள், உள்நாட்டு பாதுகாப்பை பத்தி பேசுது. அதுல 2த்துல அவர் ஜெயிச்சிட்டாரா? பெகல்காம் அட்டாக்ல என்னோட ஒரே கேள்வி பதில் சொல்லணும். பெகல்காம் அட்டாக்ல செஞ்ச தீவிரவாதிகள் யாருன்னு தெரிஞ்சுன்னு போட்டோ காமிச்சிங்க. அவங்க எங்க? பிடிச்சிட்டீங்களா? இல்ல சாகடிச்சிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? அதை சொல்லுங்க. நாங்க வேற எதுவும் கேட்கல. நீங்க தங்கி இருந்ததா சொல்லப்பட்ட 2 வீட்டுகளை இடிச்சு பாடியை காட்டுங்க. கேள்வி நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது பேசினா உடனே ஆன்டி இண்டியன் அப்படின்ட்டு பேசிட்டு போக கூடாது. இந்த நாட்டுல ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை இருக்கு கேட்கறதுக்கு. அந்த செயலையே ஒழுங்கா செய்ய துப்பில்லை உங்களுக்கு. இங்க நீங்க என்ன பண்ணிடுவீங்க? நீங்க உடனே இங்க உள்ள வந்த உடனே, நீங்க கேள்வி கேட்ட உடனே, இங்க எல்லாரும் பார்த்த உடனே முழுக்க 2 முறை அமித்ஷா வந்தாரு. அந்த 2 முறையும் அமித்ஷாவுடைய பயணம் தோல்வி பயணம். அது யாரோ அமித்ஷா அவர்களுடைய மதுரை பயணம் வெற்றி பயணம். திமுக நடுக்கத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. மதுரை மண்ல இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவை விமர்சித்தாரு. தீர்மானங்கள், அங்க பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள் பாஜகவுக்கு எதிராகவே. பாஜக மாநில சுயாட்சியை கெடுக்கிறது, மாநிலங்களை நசுக்கிறது, மாதிரி முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிராகவே பேசியிருந்தாரு. எந்த ஷாவாலையும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றதுக்கெல்லாம் பேசியிருந்தாரு முதலமைச்சர். அதுக்கு பதிலடி தரும் விதமா திமுக விமர்சிச்சு பேசியிருக்காரு. என்ன பதிலடி கொடுத்தீங்க? நியாயமா கேக்குறோம். ஊழல் கட்சி திமுக வீட்டுக்கு ஊழலை பத்தி பேசுக அமித்ஷா என்ன தகுதி இருக்கு? பிஜேபி என்ன தகுதி இருக்கு? இந்த நாட்டுல பிஎம் கேர்னு போட்டு வாங்குனீங்க, பணத்தோட கணக்கு வழக்கு காட்ட தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. 7.5 லட்சம் கோடி ஊழல் பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? ரஃபேல் வாங்கின விலைவாசி பத்தி இந்த இதெல்லாம் வேண்டாம். பொறுப்பு யாரு? அமைச்சர் யாரு? 7.5 லட்சம் கோடி ஊழல் யார் பேர்ல இருக்கு? யாபம் ஊழல் யார் பேர்ல இருக்கு? தகவல்களை பகிர்ந்து 5G ஊழல் யார் பேர்ல இருக்கு? மாற்றம் பண்ணிருக்காங்களே. 7.5 லட்சம் கோடி ஊழல் அப்படின்ற அந்த தகவலை பகிர்ந்த அதிகாரிகளை பணியிட மாற்றம் பண்ணிருக்காங்களே, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, 1 கிலோமீட்டருக்கு போடுறதுக்கு 246 கோடி செலவாகுமா? சொல்லுங்க.
ஒரு எல்கேஜி பையன் சொல்லுவான் 1 கிலோமீட்டருக்கு 246 கோடின்னு கணக்கு காட்டுறீங்க. இதெல்லாம் நியாயமா? இதை கேட்க கூடாதா? இதை பத்தி பேசுனா அதுக்கு பதில் சொன்னாரா? டீலிமிட்டேஷனை பத்தி நாங்க கேள்வி கேட்டோம், பதில் சொன்னாரா? மாநில உரிமையை பத்தி கேட்டோம், பதில் சொன்னாரா? கல்விக்கான நிதியை பத்தி கேட்டோம், பதில் சொன்னாரா? இந்த தேச பாதுகாப்பை பத்தி கேட்டோம், பதில் சொன்னாரா? முருகருக்கு அமித்ஷாக்கு என்ன சம்பந்தம்? என்ன பேசணுமோ அதோட பேசணும். அதை கடந்து நீங்க பேசுனீங்க, நாங்க வேற மாதிரி பேசுவோம். ரொம்ப முருகனுக்கு என்ன சம்பந்தம்? முருகன் 1000 வருஷம் கோயில்ன்றீங்க, 1000 வருஷம் கோயில் அது. திருப்பரங்குன்றனா என்ன? 3000 வருஷம் குறைஞ்சபட்சம். 5000 வருஷம் இரும்பு காலம், தமிழுடைய காலம்னு சொல்லி நாங்க ஆய்வு கண்டுபிடிச்சு பதில் சொன்னோம். பதில் வச்சிருக்கீங்களா? கீழடி ஆய்வு பத்தி பேசியிருக்கோம், பதில் சொல்லிருக்கீங்களா? என்ன பேசுனீங்க? மேல கிடைச்சது மைக் கிடைச்சது முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு மேடையிலேயே வந்து வருத்தப்பட்டாரு. அடிவேல் மாதிரி தான் கேக்குறோம். தமிழ்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இன்னுமா எங்களை நீ வந்து ஏமாத்துன? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஏமாத்துவ? பிரதமர் வந்தாலும் இதே வசனம், அமித்ஷா வந்தாலும் இது வசனத்தையாவது மாத்தி தோலைங்கய்யா. ஒரே மாதிரி பேசுறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மற்ற மாநிலத்துக்கு வேணா, ஒரு இந்த மாநிலத்துக்கு போனா ராமர், அடுத்த மாநிலத்துக்கு போனா ஜெகநாதர், அடுத்த மாநிலத்துக்கு வந்தவொடனே முருகர்னா எங்க மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. உங்களை ஓட ஓட காலி பண்ணுவாங்க. இருக்கிற 4 தொகுதி இந்த வாட்டி இல்லாம ஆக்குறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அது இன்னொருத்தர் முதுகுல வாங்கின 4 தொகுதி. நீங்க முருகர் பேர் சொன்னாலும் நீங்க எப்படி சொல்றீங்க? 2026ல பாஜக கூட்டணி ஆட்சி வெற்றி பெறும், கூட்டணி வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சி நடைபெறும். அதையா நீ சொல்ற? உங்க ஓனர் சொல்லு. ஒருத்தர் முதலமைச்சர் சொன்னீங்கல்ல, அவரை சொல்லுங்க. நீ சொல்லுங்கிற கூட்டணி ஆட்சி கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் அமித்ஷா அவர்கள் வரைக்கும் வரல. யார் தலைமையில கூட்டணி? யார் அறிவிக்கணும்? கேட்டது யார் தலைமையில கூட்டணி? அவங்க தானே கூட்டணி அறிவிக்கணும். கூட்டணி ஆட்சினா யார் சொல்லணும்? அவங்க தானே சொல்லணும். சொன்னீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க, எந்த மேடையிலாவது எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரா? மறுப்பும் யாரோ ஒருத்தர் பிள்ளைக்கு நீங்க ஏன் பேர் வைக்கிறீங்க? மறுப்பும் சொல்லலையே அதிமுக தரப்புல இருந்து. அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போய் கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு மேல, 3 நாட்கள் மேல ஆகுது. நீங்க பங்கு அவங்களுக்கு கொடுக்குறியோ, அவங்க பங்கு நீங்க வாங்கிக்கிறீங்களோன்றது உங்க 2 பேர் பிரச்சனை. ஆனா பொதுவெளியில பேசும்போது நாகரிகமா பேசணுன்றதான் நாங்க சுட்டி காட்ட விரும்புறோமே தவிர, நாளைக்கு ஒரு வேளை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வேணும்னா கொடுத்துட்டு போட எங்களுக்கு என்ன இருக்கு? வந்தாதானே அது இருக்குல்ல. தமிழ்நாடு மக்கள் தெளிவா 14 பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா இந்த கூட்டணியில எங்க கூட்டணியில தான் வந்து இணைஞ்சிருக்காரு எடப்பாடின்னு டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சொல்றாரு. அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு உறுதியா சொல்றாரு. இது வரைக்கும் அதிமுக தான் ரிப்ளை பண்ணாம இருக்காங்க. அவங்கதான் கோவப்படணும், கொந்தளிக்கணும், ரிப்ளை பண்ணணும், எதுவுமே பண்ணாம இருக்காங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படல, உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த மாநிலத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குல்ல, அதை பேசுங்கன்றோம். எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் சரி, இல்லை நான் பேச மாட்டேன், கூவத்தூர்ல இருந்து நான் பேசுறது இல்லை, நான் உருண்டு தவழ்ந்து தான் போவேன், அதான் என் பழக்கம் அப்படின்னு சொன்னா அது அவரோட தனிப்பட்ட. ஆனா தமிழ்நாட்டு மக்களா, தமிழ்நாட்டு ஒரு வாக்காளனா எல்லாருக்கும் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. இந்த மாநிலத்துல நீங்க நினைக்கிறது, அமித்ஷா நினைக்கிறது, அமித்ஷா எந்த மாடுலேஷன்ல பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு இங்க 0 தான் பரிசு. திரும்பவும் சொல்ற, வாங்கின 4 சீட்டும் இருக்காது, வாங்கின ஓட்டை விட இந்த வாட்டி அதையும் கம்மியான ஓட்டை ஆக்கி காட்டுறோம் பாருங்க. நீங்க வெயிட் பண்ணு. திமுக முழுக்க முழுக்க தோல்வியுற்ற ஒரு அரசு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை அமித்ஷா வச்சிருக்காரு. எதுக்கு? ஊழல் ஊழல் ஊழல், எல்லாத்துலயுமே ஊழல். நான் கேக்குறேன், ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது ஒரே முடிவுல நம்ம இருக்கணும். நான் நேரடியா கேக்குறேன். நாங்க கொடுத்த வாக்குறுதியில 98% நிறைவேற்றிட்டோம் நாங்க சொல்றோம். 10% அமித்ஷா இல்லன்னு சொல்றேன். அண்ணன் ராசா அண்ணன் தெளிவா சொன்னார், வா ஒரு மேடை போடுவோம், தமிழ்ல பேசு, 2 பேரும் 1 to 1 கேட்போம், நிறைவேற்றணுமா நிறைவேற்றலையான்னு பேசுவோம். 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்ன வாக்குறுதிகள்ல ஏதாவது ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா? ஒரே ஒரு வாக்குறுதி. விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? பெட்ரோல் விலை குறைப்பேன்னு நீங்க குறைச்சிங்களா? டோலை எடுப்பேன்னு சொன்னீங்க, எடுத்தீங்களா? தேச பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? ரூபாவோட மதிப்பை கட்டுப்படுத்துவேன்னு செஞ்சீங்களா? அந்நியமொழியுடைய ஈர்ப்பேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யல. நாங்க சொல்றோம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோன்னு சொன்னோம்,
10 லட்சம் கோடி அந்நிய நேரடி முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்திருக்கும். 33 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கும். பொருளாதார வளர்ச்சியில 9.64% தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. கல்வி வளர்ச்சியில உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. பெண்கள் அதிகமா வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடு. நீங்க எல்லாத்துலயும் நம்பர் 1 தமிழ்நாடு. தமிழ்நாடு நான் சொல்லல, நீங்க சொன்னது. ஒன்றிய அரசு தரவுகள்ல இல்லம் தேடி கல்வியிலிருந்து, மக்களை தேடி மருத்துவத்திலிருந்து, இன்னுயிர் காப்போம் திட்டத்திலிருந்து, காலை சிற்றுண்டி திட்டத்திலிருந்து, மகளிர் விடிய பயன் திட்டத்திலிருந்து, கலைஞர் உரிமை தொகையில இருந்து, தமிழ் புதலும் திட்டத்திலிருந்து, புதுமை பெண் திட்டத்திலிருந்து ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு நேரடியா போய் சேருது. நான் சொல்றோம், உங்களால் சொல்ல முடியுமா? இந்த அமித்ஷா பேசுறாருல்ல, தமிழக மக்கள் திமுகவை வெறுக்கிறாங்க, பாஜகவை விரும்புறாங்க, முட்டாள்தனமான சூழல் உருவாக்கி இருக்கு. இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. நான் கொஞ்சம் நாவடக்கத்தோட பேசுறேன்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். 14 வெற்றியை தொடர்ச்சியா கொடுத்துருக்காங்க, 100% வெற்றி. 40க்கு 40. இதுக்கு மேல என்ன சாட்சி வேணும்? உங்களுக்கு 303ல இருந்து 240 குறைச்சிருக்காங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் வேணும் மக்கள் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல தொடர் நீங்க வந்து போய் பேசுறீங்கல்ல, அமித்ஷா பொய் பேசுறான்றது உணர்றீங்களா இல்லையா? பல வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை 10% கூட நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றின வாக்குறுதி சொல்லியிருக்கேன். சொல்லாத வாக்குறுதி காலை சிற்றுண்டி திட்டம், சொல்லாதது நான் முதல்வன் திட்டம் செஞ்சிருக்கிறோமா இல்லையா? எத்தனை IAS IPS உருவாக்கியிருக்கோம். இதே மாதிரி அவங்க காட்டுங்கன்ற. நீங்க வாங்க, யாரை ஒன்னா பிஜேபி இதே மாதிரியோட கூப்பிடுங்க, நாங்க பேச தயாரா இருக்கோம். எல்லா வகையிலையும் தோத்த ஒரு மோடி, எல்லா வகையிலையும் தோத்த ஒரு பாஜக, மதம் மட்டுமே மூலதனமா வச்சு தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன சொல்லி கேட்டீங்க? ஓட்டு முஸ்லீமு, ஆடு மாடு, இடஒதுக்கீடு, பாகிஸ்தானு, இதை தவிர நீங்க ஓட்டு கேட்டு எது பண்ணாரு பிரதமர்? வேலை வாய்ப்பு எங்க நான் உருவாக்குன்னு சொல்றேன். நீங்க பேர் வச்சீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் விவேக்குமார் தான் கேட்கணும். சோறு வச்சீங்களா? வேற வழி இல்லை, உங்களுக்கு அப்படிதான் பேசி ஆகணும். பிஜேபியில எல்லாமே அறவேக்காடா இருந்தா என்ன பண்றது? மோடி அவர்கள் ஒரு உலக தலைவர், இந்தியாவை உலக தலைவர், ஆமா உலக அளவுல உயர்த்தி கொண்டு போயிருக்காரு. எதுல உலக தலைவர்? எதுலன்னு சொல்லு. இந்தியாவை அனைத்து நாடுகளிலுமே உக்ரைன் ரஷ்யா வார நிறுத்திடுவாரு சொன்னீங்க, நிறுத்திட்டாரா? ட்ரம்ப் இந்த நிமிஷம் வரைக்கும் ட்ரம்ப் வாயை திறந்து யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றாப்ல. அமெரிக்கா யார் இதுல வரத்துக்கு இடையில? இந்தியாவுடைய கோர்ட்லயே போய் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அவருடைய வழக்கறிஞர். அந்நிய உறவு பத்தி, வெளிநாட்டு உறவு பொறுத்த வரைக்கும் நீங்க தோத்தீங்களா இல்லை? உண்மை ஒத்துக்கணும். வர்த்தக சலுகைகளை காட்டி இந்த போரை நிப்பாட்டி இருக்கேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. வர்த்தக சலுகை நீனா எங்களுக்கு கொடுக்கறது? வரி சலுகை. இந்த நாடு வேற மாதிரியான நாடு. இந்திரா காந்தி அம்மா மாதிரியோ வாஜ்பாய் மாதிரியோ உங்களதுல கூட சொல்லணும்னா கூட சொல்றேன். எத்தனையோ தலைவர்கள் ஆண்டம். இதை விட மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டங்களை விட ஒரு அந்நிய நாடை நாம இதுக்குள்ள அனுமதிச்சது இல்லை. இந்த பிரச்சனையில, காஷ்மீர் பிரச்சனையில இன்னைக்கு உங்க பின்னாடி ஒட்டுமொத்த தேசமும் நின்றுச்சு. இந்தியாவில் முதலமைச்சர் பேரணி போனது நம்ம முதலமைச்சர் தான், மறக்க கூடாது. எல்லா இடத்துலயும் இந்தியாவோட நாங்க ஒன்றிணைஞ்சு. அததான் எடப்பாடி அவர்கள் கேட்டாரு, பாஜகவை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு பாஜக காரன் கூட கொடியை தூக்கிட்டு போகல. என்ன கொடியை? முதலமைச்சர் தேசிய கொடியை தூக்கிட்டு பாஜக ஆதரவா இந்த தவழு குழந்தைக்கு பேரணி போறாரு. இந்த தவழு அவ்வளவு பயமா பாஜகவை பார்த்து கேட்கிறாரு எடப்பாடி அவர்கள். அந்த குழந்தைக்கு மாநில உரிமைனா என்னன்னு தெரியாது, மாநில சுயாட்சினா என்னன்னு தெரியாது, தேச ஒற்றுமைனா என்னன்னு தெரியாது. எங்களுக்கு தெரியும். உரிமைக்காக குரல் கொடுக்கவும் தெரியும். பிரச்சனைன்னு வந்தா அதை எந்த எல்லைக்கு போய் எதிர்க்க தெரியும். உங்களால முடியுமா? எடப்பாடியால முடியுமா? சொல்லுங்க. ஒரே ஒரு இடத்துல திமுக காம்ப்ரமைஸ் பண்ணி போச்சுன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? நான் சொல்லட்டுமா நீங்க எங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனீங்கன்னு? CAA, NRC, NPR சட்டம் யாரால வந்தது? முத்தலாக் சட்டம் யாரால வந்தது? வேளாண் சட்டம் யாரால வந்தது? கூட்டணி தர்மத்துல இருந்ததுனால அவங்க அழுத்தத்துக்கு அடிபட வேண்டியதா இருந்துச்சுன்னு எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. மீண்டும் மீண்டும் நீங்க அதையே கேட்டுட்டு. இதே பிஜேபியோட திமுக கூட்டணி இருந்திருக்கு, இல்லாம இல்ல. நாங்க இருக்கும்போது ராமர் கோயில் வந்ததா? நாங்க இருக்கும்போது ஆர்டிகல் 370 திரும்ப பெறப்பட்டதா? நாங்க இருக்கும்போது பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசப்பட்டதா? நாங்க இருக்கும்போது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசப்பட்டதா? சொல்லுங்க. அபத்தமா எடப்பாடி பழனிசாமி கலைஞர் அவர்களுடைய கனவு அது. எது?
பவன் கல்யாண் அவர்கள் கூட வந்திருந்தாரு எது? சென்னைக்கு, அப்ப எது? சொல்லிட்டு போயிருந்தாரு. எது? நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல கலைஞர் அவர்களே எழுதியிருக்காரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஆதரிச்சு பேசியிருக்காரு, எழுதியிருக்காரு. எந்த ஒரு விஷயம் கலைஞர் அவர்களுடைய கனவை அவருடைய மகன் வந்து அதற்கு முட்டுக்கட்டையா நிக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களே உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள்னு அவர் கூட நீங்க வீடியோல சொல்லியிருக்காரு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து வேறு ஒரு நபர் பேசுறதுக்கும் மோடி அமித்ஷா மாதிரியான நபர்கள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மோடி அமித்ஷா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே கல்வி, ஒரே ரேஷனு அப்படின்ற கட்டத்தில் எடுத்துன்னு வராங்க. அந்த ஒரேன்றது பிரச்சனை. அதோட தொடர்ச்சி இது. நீங்க வந்து தனியா ஒரு விஷயத்த பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை எந்த காலகட்டங்களில் பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, எந்த சூழ்நிலையில் பேசுறாங்கன்னு பேசணுமே தவிர, நீங்க அதை வேற ஒரு இடத்துல பொருத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் பேசுவாங்க பிஜேபி மாதிரியான நபர்கள். இன்னைக்கு மோடி அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு முதல்ல இருக்கா? சிறுபான்மையினருக்கான கொடுக்கப்பட்ட நிதி இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லுங்க. நீங்க ஒட்டுமொத்த வரி உங்க மேல பகிர்வு- அதே குற்றச்சாட்டு தானே முன் வச்சிருக்காங்க. நாங்க என்ன பண்ணோம்? தமிழகத்துல தென் மாவட்டங்கள்ல சாதி ரீதியான மத ரீதியான பிரச்சனைகளை கிளப்புகிறது திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க பாஜக மேல வச்சு கொண்டிருந்த குற்றச்சாட்டை இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து உங்க மேல வச்சுட்டு போயிருக்காரு மதுரை மண்ல. நீங்க இந்த மதுரை மண் இந்த விஷயத்தை எல்லாம் பேசிதான் அவர் சொல்றாரு. இந்த மதுரை மண் திமுக இல்ல ஆட்சிக்கு ஒரு முடிவு மொத்தமா எடுக்கணும். தற்குறியா இருந்தா நான் என்ன பதில் சொல்றேன் சொல்லுங்க. தென் மாவட்டத்துல சாதி நான் பதில் ரீதியான சொல்றேன். பிரச்சனையை நான் பாருங்க, கிளப்புறீங்களா? நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் திரும்ப பதில் சொல்றேன். ம். மொத்தமா தற்குறியா இருந்தா என்ன பண்றது? என்ன தற்கொலைன்னு ஏன் சொல்றீங்க? நிச்சயமா இந்தியாவிலேயே கிரைம் ரேட் குறைவா நடக்கிற மாநிலங்கள்ல நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. அது இல்ல ஒரு திமுக நிமிஷம். சாதி இத ரீதியிலான பாருங்க, மத நான் திரும்ப ரீதியிலான சொல்றேன். பிரச்சனையை உண்டு பண்ணி கலவரத்தை திரும்பவும் நான் உண்டு சொல்றேன். நான் பண்ணுகிறதா? திரும்ப இந்த டேட்டாவை நான் சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுச்சு. சரிங்களா? என்சிஆர்பி டேட்டான்னு சொல்லப்படுறதுல நம்பர் 1 பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுனால தான் 10 லட்சம் கோடி நேரடி அந்நிய முதலீடு வருது. 35 லட்சம் பேர் வேலை. இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு வந்திருக்கா? பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்ல டாப் 5 அதிகமான கிரைம் நடக்கிறது மாநிலங்கள்ல முதல் 5 மாநிலமுமே பிஜேபி ஆள்ற மாநிலம் தான். நேற்று கூட உங்க முதல் 1008 அழுக்க வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து பேசுறீங்க? வானதி சீனிவாசன் நேற்று கூட சொல்லியிருக்காங்க, இந்த சமூக துறை நலத்துறையின் கீழ் வரக்கூடிய அந்த இதுல தங்கியிருந்த மாணவிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு வாழ தகுதியற்ற மாநிலமாக அத தமிழகம் பேச உருவாகி தகுதியற்ற நபர் வானதி வானதி சீனிவாசன். சீனிவாசன் அத சொல்லியிருக்காங்க. பேச தகுதியற்ற நபர் வானதி சீனிவாசன். மணிப்பூர் உங்க கண்ணுக்கு தெரியாதா? பில்கிஸ் பாக் உங்க கண்ணுக்கு தெரியாதா? சரி, அதற்காக அத இத ஒரு நிமிஷம். கேட்க கூடாதா? நான் கேட்க கூடாதுன்னு சொல்லல. ஆனா எதோட ஒப்பிட்டு பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிற ஒரு பிரச்சனையும் ஒட்டுமொத்த ஒரு மாநிலம் ஃபுல்லா இன்னைக்கு வந்து ராணுவத்தை இறக்கி வச்சிருக்கீங்க. 5-6 நாளுக்கு மேல நீங்க தொடர்ச்சியா தடை விதிச்சிருக்கீங்க. மணிப்பூர்ல மீண்டும் நான் கேக்குற கலவரம் ஒரே வெடிக்குது. கேள்விதான், இத பத்தி பிஜேபி காரங்களுக்கு அக்கறை இல்லையா? இல்ல எல்லாருக்கும் அக்கறை இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம். மணிப்பூர்ல இல்ல, மீண்டும் நான் கலவரம் வந்து வெடிக்குது. திரும்ப சொல்றேன். வருஷக்கணக்கா இன்னைக்கு வந்து வரைக்கும் ஒரு மணிப்பூர்ல நிமிஷம் அமைதி நிலவல. 5 மாசத்துல இங்க நடக்கிற ஒரு தப்புக்கு 5 மாசத்துல ஜட்ஜ்மெண்ட் வாங்குறோம். இதே வேகத்துல இந்தியாவுல எந்த இல்ல மாநிலத்துல அதுக்கெல்லாம் பாராட்டுகளும் உண்டு சார். பாஜகவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்டு பாஜக இல்ல கேள்வி யாரு கேட்டா? நீங்க வானதி சீனிவாசன் கேட்டாங்க. நீங்க கேட்டிருக்காங்க. அப்ப வானதி சீனிவாசன் நான் பதில் இல்ல சொல்லல. பாஜக நோக்கிலே நீங்க பதில் சொல்ல வேணாம். பாஜக வந்து ஒரு குற்றம் அப்ப நீங்க வானதி சீனிவாசன் கேட்டாங்க. கேள்வி யாரு கேட்டாங்க? பாதுகாத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு அந்த பதில் நாங்க தேவையில்லை. தெளிவா ஏன் சொல்றோம். அங்க சிசிடிவி பாஜக குற்றவாளியை குற்றவாளியை காப்பாத்துற மாதிரி நாங்க யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியத்துல நாங்க அதுக்கு இல்ல. பாராட்டுகள் 5 மாதத்துல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம். இதே கட்டத்துல எந்த மாநிலத்தையும் இந்த மாதிரி ஒரு வழக்கு முடிஞ்சிருக்கா சொல்லுங்க. இதான் கேள்வி. சார் இதற்கு பாராட்டுகள். திமுக ஆட்சியில இது தொடரட்டும், குற்றங்களே எந்த தவிர்க்கப்பட தப்பு வேண்டும் செஞ்சாலும் சரி, அப்படிங்கிறது நம்மளுடைய யாரு செஞ்சிருந்தாலும் சரி, அதுல வந்து யாரையும் விடுற மாதிரி கட்டத்துல நாங்க சரி இல்ல. சார், முதல் இதற்கு விஷயம் பாராட்டுகள் தான் சார். இதுக்கு பாராட்டுகள் தான். ஆனா 5 மாசத்துல நீதி வாங்கி கொடுத்ததுக்கு எல்லாருமே பாராட்டுகள் தான் கொடுக்குறாங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 6 வருஷம் ஆயிருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு. அப்போ தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு சொல்லி புதிய கட்சி தொடங்கின விஜய் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். 5 மாசத்துல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க, பாராட்டுறோம். ஆனா பெண்கள் தங்கக்கூடிய ஒரு இடம், அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கும்போது அங்க எவ்வளவு பாதுகாப்பு இருந்திருக்கணும். இந்த விஜயின் பத்தி ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. இப்ப இத பத்தி எல்லாம் விஜய் பேசுறாருன்னா எல்லாத்த பத்தி விஜயும் பேசணும். நீங்க குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த ஒரு சில விஷயம் சொல்லுவாங்கல்ல, ஒரு நோயின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு சில நோய் வந்துடுச்சு எல்லாருக்கும். குறிப்பிட்டு திமுகவை திட்டணும்,
குறிப்பிட்டு திமுக மேல பழி போடணும். ஆளுங்கட்சி இல்ல, இல்ல, நீங்க ஒரு தானே. நிமிஷம். நீங்க ம். குறை சொல்லுங்கன்ற. நாங்க எதையா இருந்தாலும் கேட்கிறோம், தீர்வு சொல்றோம். எதையும் வந்து சரி, நீங்க மத்தவங்கள வெற்றி மாதிரி வந்து கூட்டணின்னு ஒரு கூட்டணி குறிப்பிட்ட ஃபார்ம் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க. எதிர் தரப்புல இருக்கவங்க எல்லாம் கூட்டணி அமைக்க வேணாமா? இல்ல ஆ, நாங்க என்னவோ அவங்க கையை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கு ஆ, நீங்க சொல்றது. நீ வேணா வேணா போவாத மாதிரி. ம், நீங்க அது உங்க திறமை. உங்களுக்கு கூட்டணி அமையுது, ம், அமையாம போகுது. உங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது நீங்க பார்க்கணும். ஆனா எங்களுடைய கேள்வி என்னன்னா பொதுவா பேசுங்க. ம், எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேசுங்க. ம். ஏன்னா இந்த நாட்டுல எந்த தவறு நடந்தாலும் எல்லாத்துக்கும் பேசுங்க. நாங்க வந்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் கடைசி நாள் முடிஞ்சிருச்சு. இனிமே அவர் முழு நேர அரசியல்வாதியா இருப்பாரு. இனிமே எல்லாத்துக்கும் குரல் இல்ல, கொடுப்பார், இல்ல, இல்ல, நம்பணும் இல்ல. நீங்க. இந்த முழு நேர அரசியல்வாதின்னா எப்படி அது? என்ன அதோட மீனிங் என்ன? நடிகராவும் இருந்தார் இல்லையா? கடைசி படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப நடிச்சு முடிச்சிட்டாரு. இனிமேலு முழு நேர அரசியல்வாதியா ஈடுபட போறார். இப்போ நீங்க சினிமாவுல நடிச்சன்றதுக்காக சாடாம இருந்தாரா? சினிமாவுல நடிச்சதுனால தூங்காம இருந்தாரா? அரசியல்ன்றது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஊறி இருக்கிற ஒரு விஷயம். நான் சினிமா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வருவேன்னா, ஏன் வராத? ஒரு அபத்தமா இருக்குல்ல நீங்க. இது என்ன ஒரு இதுவா இது? ஒரு கருத்தை பதிவு பண்றதுக்கும் நான் அரசியல் கட்சிக்கு வருவேன், நான் முழு நேரத்துக்கு வரதுன்றதுக்கு 2த்துக்கும் சம்பந்தமே இல்லை. உங்க பின்னாடி யார் இயக்குறாங்கன்னு தெரியாதா? அபத்தமா தெரியுது. உங்க வீட்டுல ரெய்டு அடிச்சவரே உங்க கட்சியில வந்து சேர்றாரு. அவர் பிரஸ்ல சொல்றாரு நான் ரெய்டே பண்ணல. இன்னைக்கு மொத்த வீடியோவும் வைரலா போயிட்டு இருக்கு. பொய். எந்த எஜமான திருப்திப்படுத்துறதுக்காக வந்து வேலை செய்றீங்கன்னே தெரியல. மேடை கிடைக்குது, மைக்கு கிடைக்குது, உங்களுக்கு டிவி வெளிச்சம் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாமா? மக்கள் பாக்குறாங்க. உங்க கூட்டணியில, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டுல எங்க கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி பாஜகவினர் பேசுறாங்க. யார் உங்க கூட்டணியில என்ன மனஸ்தாபம்? யார் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போக இருக்காங்க? இந்த இலவு காத்த கிளின்னு ஒரு கதை சொல்றாங்க சார் மேடம். அந்த மாதிரி ம். நான் மெகா கூட்டணி அமைப்பேன், நான் அது மெகா நாடாளுமன்ற கூட்டணி அமைப்பேன். தேர்தல்ல, சட்டமன்ற அப்படி இல்ல. தேர்தலையும் இன்னும் அவரு 10 ரொம்ப மாசம் நாளா இருக்கு. சொல்றாரு. தயவு ஆ, செஞ்சு புரிஞ்சுங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. ம், அவரு சொல்லி சொல்லி பாவம் அந்த இலவு காத்து கிளி மாதிரி தான் அவர் ஆக போறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த வசனத்தை வாங்கி இப்ப பிஜேபி பேசுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருத்தர் தான். கதை, திரைக்கதை, வசனம் RSS எழுதுது. அதுல நடிக்கிற கதாபாத்திரம் தான் இவங்க எல்லாரும். ஓகே. கடைசியா சிக்கந்தர் மலை, முருகன் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்னு அமித்ஷா அவர்கள் கேட்டுட்டு போயிருக்காரு. அதாவது மேடையில அமித்ஷா பேசுனதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ம், 1000 வருஷம் கோயில்னு அதை பேசுறாரு. ம், 3000 வருஷம் பறக்குன்றம்னா 3000ன்றது வார்த்தை. அதுதான் திருப்பரங்குன்றம். ம். 3000 வருஷன்றத நீங்க எப்படி வந்து பேசுறீங்க? 1000 வருஷம்னு. அவருக்கு தமிழ் தெரியாது சார். தமிழ் தெரியாதுன்னா அப்ப எழுதி கொடுக்குறவங்க ஒழுங்கா எழுதி தர சொல்லுங்க. அது எப்படி 1000 வருஷம்? அப்ப எங்க, அதாவது தமிழ்ன்றதுல அதுல பிரச்சனை இல்லை. அதுதான் சனாதன புத்தின்றது. ம், அது நீங்க எல்லாத்தையும் 1000 வருஷம் சுருக்குனாதான் எல்லாத்தையும் சமஸ்கிருதம் இந்தியோட சேர்க்க முடியும். அந்த ஆரிய புத்தின்னு சொல்றது. ம், அந்த சனாதன புத்தியோட எஃபெக்ட் தான் இது 1000 வருஷம் சுருக்கிறதுக்கு காரணம். ம், இங்க நம்ம ஊர்ல வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் கோயிலை நம்ம பார்த்துருக்கோம். நீங்க அறுபடை வீடுகள் எல்லாமே வந்து ம். பல 1000 வருஷம் தான். எதுவுமே இங்க இருக்கிறது கிடையாது. ஏன் அதை அவங்க சுருக்குறாங்கன்னா இந்த சனாதன புத்தியால 1000, 500, 300 அப்படின்றது. ஏன் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த இரும்பு காலம் தமிழனுடைய காலம் நம்ம அரசாங்கம் அறிவிக்குது. தமிழ்நாடு அரசாங்கம் அறிவி திரும்ப ம். சொல்றேன். அதை பத்தி இந்த செகண்ட் இந்த நிமிடம் வரைக்கும் பேச எந்த பாஜகவோ இல்லை ஒன்றிய அரசு தயாரா இருக்கா? ஏதாவது பேசுனா நான் செங்கல் கொண்டு போய் வச்சிட்டேன்றீங்க. எதையாவது பேசுனா பிரதமர் வந்து அங்க போய் தமிழை பத்தி பேசுறாருன்றீங்க. அபத்தமா இருக்குல்ல. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நீங்க சனாதன மதத்துக்கும் இந்த சனாதன தர்மத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ம். நீங்க ஆதிசங்கரர் இந்த சனாதன மதத்தை உருவாக்குனதே 1000 வருஷம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க சைவத்துக்கு எந்த வருஷம்னு தெரியாது, வைணவத்துக்கு எந்த வருஷம் தெரியாது, சாக்தம், கௌமாரம், கானபாத்தியம் எதுக்குமே காலங்கள் தெரியாது. ஆனா தெரியாத காலத்தை நீ 1000 வருஷம் சுருக்குறன்னா காரணம் என்னன்னா, நீ ஒரு கதை எழுத பார்க்குற, அந்த கதைக்குள்ள முருகரை சொருக பார்க்குற. நம்ம மக்கள் ரொம்ப தெளிவாகும். நீ முருகர் பேரை சொன்னாலும் விட மாட்டாங்க, வேற யார் பேர் சொன்னாலும் விட மாட்டாங்க. உங்க முகமுடி
முழுசா கிழித்து எறியப்படும் இந்த காலகட்டங்களுக்கு அப்புறம். ஆ, நீங்க மதத்தால் அரசியல் பண்ணாதீங்க. ஓகே. ஒரு பழைய ஒரு வார்த்தை நான் திரும்ப சொல்றேன். யானைக்கு மதம் பிடிச்சாலும் நல்லது இல்ல, மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் நல்லது இல்ல. ஓகே. பிஜேபிக்கு அந்த மதம் மட்டும்தான் பிடிச்சிருக்குது. தமிழ்நாட்டுக்கு அது நல்லது இல்ல. இரு திராவிட கட்சிகள்ல இருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிருக்காங்க. எந்த கட்சியிலயும் இல்லாத கொள்கை இங்க தான் இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். திராவிட கட்சியை சேர்ந்தவர். ஏன் இங்கிருந்து இரு திராவிட கட்சிகள்ல இருந்தும் விஜய் கிட்ட போய் நிக்கிறாரு? விஜய் கிட்ட தான் கொள்கை இருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்களே. எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு ம். காலாவதியான அரசியல்வாதிங்க. ம். இன்னொன்னு காலாவதி ஆக போற அரசியல் கட்சி. இந்த 2 பேரும் சேர்ந்தாலும் ஒண்ணுதான், சேராத ஒண்ணுதான். பூஜ்ஜியத்தோட எத்தனை பூஜ்ஜியம் சந்தீங்கனாலும் அதுக்கு மதிப்பு இல்லை. முதல்ல ஒரு விஷயத்த உணரணும் நம்ம. அப்படியே போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அது இணைஞ்ச அத்தனை பேரும் பாருங்களேன். ஒண்ணு திமுக, ம். அதுல இருந்து விசிக, அதுக்கப்புறம் தமுக, ம். இன்னொருத்தர் அதிமுக, ம். அப்புறம் பாஜக, ம். திரும்ப அதிமுக, திரும்பவும் தவைக. ம். இன்னொரு அந்த அம்மா வந்து அதிமுக, அப்புறம் ஓபிஎஸ் அணி, அப்புறம் பாஜக, இப்ப தவேக. ம். இன்னொருத்தர் திமுக, அதிமுக, திரும்பவும் திமுக, திரும்பவும் தவேக. இவங்க எல்லாம் எத்தனை கட்சிக்கு தான் போவாங்க? இப்ப நான் திமுக, தேமுதிகக்கு போனேன், ம். திரும்ப திமுகவுக்கு வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. ம். இவ்வளவுதான் அரசியல். இங்க 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 எத்தனை ம். வீடு மாறுறது ம். யோசிச்சு பாருங்க. ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கும் கொள்கை இல்ல, சித்தாந்தங்கள்ல எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு 2 நாளைக்கு பிரேக்கிங் நியூஸ், 2 நாளைக்கு போட்டோ போஸ்ட் மட்டும் கிடைக்கும், அவ்வளவுதான். அரசியல் இயக்கம்ன்றது வந்து கொள்கை சார்ந்து இருக்கணும். நீங்க கொள்கை சார்ந்து இல்லாம தினம் ஒரு கட்சியில அங்க யாரும் மாற முடியாது. இவங்க எல்லாருக்கும் 4 கட்சி இருக்கு, 5 கட்சி அட்ரஸ் இருக்கு, பொய் மூலதனமா இருக்கு, வாய்க்கு வந்ததை பேசுறது. வேற என்ன செய்யறாங்க சொல்லுங்க? இந்த நேரத்துல நான் என்னுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது பாக்குற ஆடியன்ஸ்க்கே தெரிஞ்சிருக்கும். ம். அதனால நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அருண்ராஜன் சொல்லிட்டு வருமான வரித்துறையில பணியாற்றி கொண்டிருந்த ஒரு அதிகாரி பணியை ராஜினாமா பண்ணிட்டு, அவர் ராஜினாமா கொடுத்தவனே அக்செப்டன்ஸும் வந்துருது மத்திய அரசுல இருந்து. தன்னை தாவேக்காவுல இணைச்சுக்கிறாரு. இவரோட ஹிஸ்டரி, இவர் யார் என்ன அப்படின்னு பார்த்தா 2020ல விஜய் அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு ரைடுல இவரும் அந்த ரைடுக்கு போன ஒரு அதிகாரியா இருக்காரு. அந்த நேரத்துல இருந்து தான் விஜய் அவர்களோட அவருக்கு நட்பு ஆரம்பமாகுது. நட்புல அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து நட்புல இருக்காங்க. அப்புறம் இந்த கட்சி ஆரம்பிச்ச புதுசுலயும் ஆலோசகராகவே இவர் வருமான வரித்துறை அதிகாரியாகவும் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு தரவுல வந்து விஜய்க்கு ஆலோசகராகவும் செயல்பட்டு இருக்காருங்கிற குற்றச்சாட்டு அங்கேயே வைக்கப்படுது வருமான வரித்துறை அலுவலகத்திலேயே. அதற்கு பிறகு இவர் ராஜினாமா பண்ணிட்டு வராரு. இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளரா பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தாவேக்கால. இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே ஒரு வந்து ஒரு ஒரு கூட்டம் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு கதையை எழுதுறாங்க. ம். அந்த கதைக்கு ஒரு திரைக்கதை எழுதுறாங்க. அதுக்கு தேவைப்படும் போது ஒரு வசனத்தை உருவாக்குறாங்க. அவங்களே டைரக்ஷன் பண்றாங்க. நாங்க ரொம்ப நாளா சொல்றது, ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்கணுன்றதுக்காக பல வழிகளில் முயற்சி பண்ணுது. நீங்க கொள்கை சார்ந்து தமிழ்நாடு உருவாக்கப்பட்டிருக்கு. பெரியார் ம். காலகட்டங்கள்ல இருந்து, அண்ணா காலகட்டத்துல இருந்து, தலைவர் கலைஞராக இருந்தாலும் இன்னைக்கு தளபதி வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்திலையுமே இது வந்து அது இடையில அதிமுக ஆட்சியாக இருந்திருந்தாலும் அம்மையார் மாதிரியான ஆட்கள் வந்து இப்போ அந்த அம்மா தெளிவா கேட்டாங்க, மோடியா லேடியா எலெக்ஷன்ல இல்ல மாநில சுயாட்சி ஒரு அந்த அம்மா அளவுக்கு எதுவுமே விட்டு கொடுத்தது கிடையாது. சமூக நீதியும் அந்த அம்மா விட்டு கொடுத்தது கிடையாது. அதே மாதிரிலாம். ஸோ அந்த காலகட்டங்கள்ல இன்னைக்கு அதிமுக முதல்ல இல்லை. அவங்க எல்லாத்துலயும் அடமானம் வைக்கிற கட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அடமானத்துக்கு வாங்கினாங்க பார்த்தீங்களா, அடமான கடன் நடத்துறாங்க பாருங்க. அந்த அடமான கடன் நடத்துறவங்க அடுத்த ஆளை அடமானத்துக்கு கூப்பிடுறாங்க. அதுக்காக சில நபர்களை உருவாக்குறாங்க. சில நபர்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரத்தை எதிர்பார்த்தாங்க. அவர் தன்னுடைய உடல்நலத்தை காரணத்தை காட்டி போயிட்டார், தப்பிச்சிட்டாரு. காரணத்தை காட்டி ஒதுங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பின்னாடி இதே மாதிரி ஒரு நபரை போய் நிற்க வச்சாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் பப்ளிக்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். திரும்ப அவர் எங்க போய் சேர்ந்தாருன்னா அதே பிஜேபி கிட்ட தான் போய் சேர்ந்தார் அந்த நபர். இன்னைக்கு நீங்க ஒரு ஆபீசரை கூப்பிட்டு கட்சிக்குள்ள சேர்க்கறீங்கன்னா, இது ஒரு நாள் ராத்திரில நடந்திருக்காது. நீங்க கேட்ட கேள்வியில தெளிவா இருக்கு. அப்போ அன்னைக்கு ரெய்டு நடந்த காலகட்டங்கள்ல இருந்து ஏதோ ஒரு
ஆதாயத்துக்காக 2 பேரும் இயங்கியிருப்பாங்க. ஸோ அந்த 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 என்ன ஆதாயம்ன்றது அந்த நபருன்னு தான் முடிவு ஆனா பண்ணணும். இந்த விமர்சனங்கள் இந்த விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்ச உடனேயே அந்த முன்னாள் அதிகாரி தற்போதைய தாவேகா கொள்கை பரப்பு செயலாளர் அவர் வந்து மறுத்திருக்காரு. நான் அந்த ரைடுலயே இல்ல, தவறான தகவல் பரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, பொய்யான மூலதனம். இப்போ இன்னைக்கு வீடியோ வைரல் ஆகுது, அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். நீங்க காலம் மாறி போயிடுச்சு. நீங்க ம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது வேற. ம், ம். நான் இல்லைன்ட்டு போயிடலாம். இன்னைக்கெல்லாம் மீடியா, சோஷியல் மீடியா வந்து பிரம்மாண்டமா ஒவ்வொருத்தர் கையில இருக்கு. ஆமா. அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்கன்றதை நீங்க உணர மாட்டீங்க. இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறீங்கல்ல. நீங்க உண்மையை ஒத்துருக்கலாமே. எல்லா அரசியல் கட்சியினருமே யாருக்கு பயப்படணுமோ இல்லையோ கேமராக்கு பயப்படணும். அந்த ஒரு சூழல்ல வந்து தப்பு செய்யறவங்க மட்டும்தான் அதுக்கு பயப்படணும். ம், எல்லாரும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ம். ஆனா நீங்க மனசாட்சி பிரகாரம் நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ மனசாட்சி நீங்க அடமானம் வச்சுட்டு ஒரு நடிகர் பின்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ம். என்னவோ கொள்கை என்ன இல்ல, என்ன கொள்கை, ஓகே, நம்ம இத புதுசா வந்து திமுக கொள்கை இல்லாம புதுசா நடிகர் பேசுன ஒரு கொள்கை சொல்லுங்க. திமுக இரட்டை வேடம் போடுகிறது, பாஜகவோடு மறைமுக தொடர்புல திமுக இருக்கிறது, பாஜகவை எதிர்க்கிற மாதிரி அவங்க இரட்டை வேடம் தான் போடுறாங்க அப்படிங்கறதா விஜய் அவர்களுடைய உதாரணத்தோட கேள்வி தொடர்ச்சியான கேளுங்க, நான் குற்றச்சாட்டு. பதில் சொல்றேன். இதுக்கு உதாரணத்துக்கு புதிய அந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவுல விஜய் அவர்களுடைய அறிக்கையிலேயே அதை மென்ஷன் பண்ணிருக்காரு. ஏன் நீங்க நாடாளுமன்றத்துல வந்து எதிர்க்கிற மாதிரி இருந்தா ஏன் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றினீங்க, வரவேற்கிறோம், அதோட நிப்பாட்டிட்டீங்களே, அரசு ரீதியாக ஒரு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து வாதாடி இருக்கலாமே, ஏன் பண்ணல? நாடாளுமன்றத்துல எதிர்த்து பேசுறது யாரு? முழுக்க முழுக்க திமுக எம்பிக்கள், எதிர்த்து இந்தியா அப்புறம் கூட்டணி ஒரு நிமிஷம். அப்போ எம்பிக்கள். தம்பிக்கு அந்த விஷயமே தெரியல ம், நடிகருக்கு. ம், அப்ப அந்த நடிகருக்கு விஷயமே தெரியாம நீங்க கோர்ட்ல 10 பெட்டிஷன் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், யாருது முதல்ல வருதோ அவங்கள தான் விசாரிப்பாங்க. ம். அது அடிப்படையில் உங்க கேஸை விசாரிச்சாங்கன்னு நான் தான் காரணம் என்ன அர்த்தம் இது? ஆமாமா, அந்த அந்த நான் குறுகிய தெளிவா- நான் வெற்றினாலும் எங்களுடைய நான் தெளிவா கேட்கிறேன். வழக்கறிஞர் 10 பெற்றுக்கொண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ம். முதல் கேஸ் தானே பேசுவாங்க. ம். அதான விஷயம். அப்படி வந்த உடனே நான் தான் பொறுப்புனா, இப்போ நான் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன், ஆளுநர் பண்ற பிரச்சனையை எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குவே தீர்வு வாங்கி கொடுத்தது திமுக. ம், ஆளுநருக்கான அதிகாரத்தை நிர்ணயிச்சிருக்குமா இல்லையா? மசோதாக்களுக்கு வந்து 30 நாளைக்குள்ள நீ வந்து பதில் சொல்லணும்னு சொல்ல வச்சிருக்குமா இல்லையா? ம். எத்தனை வருஷமா ஏமாத்துனாங்க? அதுக்கான முடிவை கொண்டு வந்தது திமுக. நீங்க இடஒதுக்கீடுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினது திமுக. எம்பிசிக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திமுக. ம். இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திமுக. அருந்ததிற்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திமுக. நீங்க எல்லா காட்டகட்டையும் தமிழ் சமூக நீதியா இருந்தாலும் சரி, மாநில உரிமையா இருந்தாலும் சரி, மொழி உரிமையா இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சியா இருந்தாலும் சரி, முதல் குரல் கொடுக்கறது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்துல வெற்றி பெறது திமுக. இதை யாருமே இங்க பங்கு போட முடியாது. நிர்வாகத்திறன் அற்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். அதனாலதான் அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நிர்வாக திறனை தானாக பத்தி முன் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க நீதிமன்றம் பேசுறாங்க. தானாக முன் வந்து அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து நீதி பெற்று கொடுத்திருக்கிறது அந்த பெண்ணிற்கு. அதனால நீதிமன்றத்திற்கு பாராட்டுக்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. இல்லைங்க, நீங்க திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நான் ஒரு தரவோட பேசுறேன். அவர் எந்த தரவோட பேசுறாருன்னு முதல்ல சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவில பாதுகாப்பு மாநிலம் நான் சொல்றேன். நான் சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லு. அதுக்கு அடுத்தது சம்பந்தப்பட்ட குற்றவாளி 12 மணி நேரத்துல கைது செய்யப்படுறாரு. 5 மாசத்துக்குள்ள தீர்ப்பு வருது. இதே அண்ணாமலை பல கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க இந்த சொல்ற 12 மணி நேரம் ஏன் கைது பண்ணிட்டு விட்டீங்க, அவர் ஆதாரத்தை அழிச்சிட்டு வர சொல்லி நீங்களே அனுப்பி வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளை எல்லாம் அதனால தான் முன்வச்சிருக்காரு. திரும்ப நீ ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணியா இல்ல வேற எப்படியா பாஸ் பண்ணியான்னு கேட்கறது. ம், கிரிமினல் ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நீங்க முதல்ல ஒருத்தரை கூட்டின்னு வரீங்கன்னா முதல்ல விசாரிக்கணும், ம், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணும். ம். எஃப்ஐஆர் போடும்போது நீங்க அதுக்கு அடுத்த கட்டத்துல வந்து வெளியே விட்டாங்களா அதை சொல்றேன். இல்ல அவருக்கு இல்ல, இதுக்கு நீங்க முன்னாடியே அவர்கிட்ட சிஆர்பிசியும் தெரியல, ஐபிசியும் தெரியல, நீங்க ஒரு வாதம் பேசுறதுனா அவருக்கு ஹிஸ்டரி இருக்குல்ல, என்ன ஹிஸ்டரி இருக்கு? அவருக்கு வந்து பல வழக்குகள்ல அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு முன்னாடியே. சரி, அப்படி நீங்க ஹிஸ்டரியே காவல்துறை தான் நீங்க வந்து வெளியிட்டது. பத்திரிகையாளர் அப்படிங்கும்போது, இல்ல ஆ. இல்ல மேடம், நீங்க பத்திரிகையாளர். ம், இந்த நாட்டுல 40 கொலை 50 கொலை பண்ண வெளியே தான் இருக்கிறான். கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு ஒண்ணு இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி சட்டத்தை வளைக்க முடியாது. அவன் போய் 10 கேஸ் இருந்தாலும் 10 கேஸ்ல அவன் பெயில் வாங்கி வெளியே தான் இருப்பான். ம். முதல்ல அதனால தான் சொல்றேன், ஒரு ஐபிஎஸ் சொல்றேன், வேண்டாவா
கொஞ்சமா தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும். அது பேசுற மாதிரி நம்மளும் பேச முடியாது. என்னோட கேள்வி, சட்ட பிரகாரம் மீறி எங்க ஒரு இடத்துல நடந்துன்னு நீங்க சொல்லுங்க. நான் பதில் சத்தியமா சொல்றேன், தயாரா இருக்கேன். மா சுப்பிரமணியம் ஏன் வந்து வட்ட செயலாளர் சண்முகத்துக்கிட்ட அன்னைக்கு மட்டும் இத்தனை போன் பேசினாரு அப்படின்னு இது சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப அரசியல் மா இல்ல, இல்ல, சுப்பிரமணியத்தை ஒரு நிமிஷம். விசாரிக்கணும் இல்ல, இல்ல, அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. சிஆர்பிசி தெரியாது, ஐபிசி தெரியாது, அரசியல் தெரியாது, மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் நிர்வாகம் தெரியாது. அப்ப உனக்கு என்னதான் தெரியும்? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. ஒரு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் ஏன் பேசினா அவர் போன் ஹிஸ்டரி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இதுக்கு முன்பாக அவரோட எத்தனை வாட்டி ஏங்க, பேசியிருக்காரு? அன்னைக்கு Excel ஒரு நாள் sheetல மட்டும் பல இந்த வாட்டி பாருங்க, தயவு செஞ்சு பேசியிருக்காரு. சொல்றேன். Excel ஆதாரத்தை நான் 48 மணி நேரத்துல வெளியிடுவேன் இப்படிதான் 4 வருஷமா ஓட்டி பிஜேபி ஏமாத்தி இன்னைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கிற தெரிஞ்சு போய். எக்ஸல் சீட்டு கொடுத்தியா? பில்லு கேட்ட பில்லு குத்தியா? ட்ரங்க் போட்டி ஃபுல்லா பையில் கொடுத்தேன்னு சொன்ன. என்ன பிரச்சனை? எங்க ஆதாரம்? எக்ஸல் சீட்ல உட்காந்து ரூம்ல டைப் வச்சு கொடுத்தா அது ஆதாரமா? இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஐபிஎஸ் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. தற்கூரியோட மோசமான ஆளு அண்ணாமலை. சரி, விஜய் அவர்கள் இப்ப யாரு, பாஜகவும் அதே சொல்றாங்க, விஜய் அவர்களும் அதே சொல்றாரு, திமுக என்னை பார்த்து பயப்படுது, அதனாலதான் எனக்கு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கொடுப்பதில்லை. ஓரமா போய் விளையாடு. விஜய் அவர்கள் வந்து இந்த பல கருத்து கணிப்புகள் வந்துச்சு, அதுல எல்லாம் 20% வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புகள், 2-3 கருத்து கணிப்புகள் வந்துச்சு. அப்போ திமுக பயப்படுவதற்கு காரணம் இதுதானா? விஜய் அவர்களுக்கு 20% வாக்கு வந்துரும் அப்படிங்கறதுதான் திமுகவுடைய பயத்துக்கு காரணமா? அரசியல் தெரியாது ஆட்களை விட்டு நான் என்னத்த அரசியல் பேசுறது? எப்படி 20% ஓட்டு வரும் சொல்லுங்க? ஏன் வராது? எப்படி வரும்? தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர் எவ்வளவு? பெண் வாக்காளர் எவ்வளவு? ஆண் வாக்காளர் எவ்வளவு? எவ்வளவு போலிங் ஆகுது? கடைசி போலிங் எவ்வளவு? அதுல 3ஆவதா எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க? எல்லா கணக்கும் பேச சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் தயாரா இருக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு. ரூமுக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வந்து இத்தனை சதவீதம் ஓட்டு வந்துடும், அத்தனை சதவீதம் ஓட்டு வந்துடும்னா அப்புறம் நான் வடிவேல் மாதிரி தான் திரும்பவும் சொல்லணும். யார்கிட்டடா கேட்குற? அண்ணன் கிட்ட தாண்டா கேட்குற, நல்லா கேள்றா, ஆனா கொடுக்கணும் தான் ஆசையா இருக்குது, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி முடிப்பாரு பாருங்க. இது மக்கள் சொல்ல வேண்டியது, அதை நீங்க அதுதான் மக்கள் சொல்லுவாங்கன்னு தான் நானும் சொல்லி முடிக்கிறேன். சரி, சொல்றாங்களான்னு பார்க்கலாம். நிச்சயமா உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம். நான் திரும்ப சொல்றேன், நீங்க இன்னொரு எம்ஜிஆரும் கிடையாது, நீங்க இன்னொரு ஜெயலலிதாவும் கிடையாது. ஓகே, எம்ஜிஆருக்கு பின்னாடி திமுக இருந்தது. திமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா, திமுகவில் அவர் எம்எல்ஏவா இல்லைன்னா, திமுகவில் ஒரு பொருளாளரா இல்லைன்னா எம்ஜிஆரே இல்லை. சரி, திமுக வந்து தொடர் வெற்றிகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் கூட்டணி தான். கூட்டணி பலத்தோட நம்ம வெற்றிகளை குச்சிட்டு இருக்கோம்னு அந்த விட்டு கொடுக்காம மதுரையில பேசும்போது கூட முதலமைச்சர் அவர்கள் பேசியிருந்தாரு. இந்த கூட்டணி இருக்கு, நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா? எதிர்த்தரப்புல பலமான கூட்டணி இப்ப வரைக்கும் அமையலன்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னும் 10 மாதம் இருக்கு. விஜய் அவர்கள், பாமக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா திமுகவிற்கு இது ஒரு கடுமையான தேர்தலா தானே இருக்கும் 2026. இல்ல, நீங்க திரும்பவும் நான் சொல்றேன், இந்த கூட்டணி கொள்கை சார்ந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. அரசியல் வேற தேர்தல் வேறன்னு பேசுறாங்கல்ல, அங்கேயே இவங்க அடிபட்டு போறாங்க எதிரில் இருக்கிறவங்க. நீங்க ஒரு விஷயத்த உணரணும். 2017 காவேரி நடுவர் மன்றத்துக்காக கூடப்பட்ட கூட்டம், அந்த கூட்டணி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தேர்தல் மாறி இருக்கலாம், மேல மாநில தேர்தலா இருக்கட்டும், இல்ல நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், கூட்டங்கள் மாறி இருக்கலாம். ஆனா எங்க கூட்டணி ஏன் நிக்குதுன்னா, கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால நிக்குது. இந்த கூட்டணிக்கு சமூக நீதி ஒரு முக்கியம், மாநில உரிமை 2வது முக்கியம், மொழி உரிமை 2வது முக்கியம். அதுக்கு அடுத்தது இந்த பாசிசத்திட்ட இருந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. ஸோ அதனால இந்த கூட்டணி நிக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கிறதுனால ஒன்னா நிற்கிறோம். அப்போ கூட்டணியை பற்றி நாங்கள் சந்தோஷமா வரவேற்கிறோம். நாங்கள் உங்க கூட ஒருத்தரை கூட்டின்னு போயிட்டு டெல்லியில் ஒரு 20 லெட்டர் பேட் கட்சியெல்லாம் வச்சு ஒருத்தர் கூட்டம் போட்டார். 10 வருஷமா கூட்டமே போடலை. அவர் கேட்டால் அதுக்கு பேர் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னார். மறுநாள் ஒருத்தரை காணோம், பக்கத்தில் இருந்தவரை. நாங்கள் தொடர்ச்சியா 2017 இருந்து இத்தனை காலங்கள், இத்தனை தேர்தலில் கூட்டணி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிற்கிறோம்னா காரணம் கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால. ஸோ கொள்கையை நாங்கள் விட்டு தர எந்த காலத்துலையும் தயாராக இல்லை. எதிரில் இருக்கிறவங்க நீங்கள் கூட்டணி வைங்க, வைக்காம போங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் யாரையும் கையை பிடிச்சி இழுக்கல, வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்குங்க. நீங்கள் தனியாக வந்தாலும் தோக்க போறீங்க, சேர்ந்து வந்தாலும் தோக்க போறீங்க. தோக்கத்துக்கு நீங்கள் எப்படி வந்தா என்ன?
இந்த எலெக்ஷன்ல அதிமுகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாங்க. பாஜகவினர் முழுக்க முழுக்க ஊழல் செய்கிறது எல்லாத்துலயுமே ஊழல் செய்யக்கூடிய கட்சி திமுக. தோல்வி அடைந்த ஒரு ஆட்சி முறை திமுகவினுடையது அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. விஜயும் ஒரு பக்கம் ஊழல் ஊழல் ஊழல்னு பேசுறாரு. இந்த தேர்தல்ல எதிர்த்தரப்புல அவங்க எடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா ஊழல் அப்படிங்கும்போது திமுகவிற்கு ஒரு சவாலாக இருக்குமா இந்த தேர்தல்? அதுதான் நீங்க எப்படி சவாலாக இருக்குமான்ற சந்தேகம் வருது. ஒண்ணும் வராது. சந்தேகம் இல்ல, கேள்விதான். வராது. ம், ஏன்னு கேளுங்க. ம். அப்படி மக்களுக்கு சந்தேகம் வந்தா எப்படி வெற்றியை பரிசா கொடுப்பாங்க? 14 கொடுத்தாங்க. 14 வெற்றி. இப்ப குடுக்குறாங்களா? ஒண்ணு இல்ல. குடுக்குறாங்களான்னு பாக்கணும். தொடர் வெற்றி. திரும்பவும் சொல்றோம், தொடர் வெற்றி. 14 15 ஆக போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ம். நீங்க திரும்பவும் தொகை போறீங்க. 15 தோல்வி உங்களுக்கு, 15 வெற்றி எங்களுக்கு. தேர்தலில் நிக்கவே திராணி இல்லாம புறக்கணிச்சுட்டு போற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவரோட எங்களை ஒப்பிட்டு பேசுறதே அபத்தமான செயல். ஏதோ தெரியாம மக்கள் உங்களை எதிர்க்கட்சி தலைவராக வச்சிருக்காங்க. இந்த வாட்டி அதையும் இல்லாம ஆக்கிடலாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மக்களுக்கான திட்டங்கள் கொடுத்துருக்கோம், மக்களுக்கான சட்டங்களை கொடுத்துருக்கோம், மக்களுக்கு தேவையான எல்லா காலகட்டங்களையும் மக்களோட இருந்திருக்கோம். ஒன்றிய அரசு முழுசா வஞ்சிச்ச காலங்கள் உட்பட, அது கல்வியா இருக்கட்டும், மழை வெள்ள நிவாரண நிதியா இருக்கட்டும், பட்ஜெட்டா இருக்கட்டும், இல்ல ரயில்வே திட்டங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிச்ச காலகட்டங்கள்லயே ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் நீ நிதி தரலினால காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், என் மக்களுக்கு நான் செய்வேன், இன்னைக்கு வரைக்கும் செய்யறேன். அதனால மக்களுக்கான சட்டங்களும் திட்டங்களும் கொடுக்குற எங்க பின்னாடி நிற்பாங்களா? மக்கள் எங்கெல்லாம் உங்களை எதிர்பார்த்தாங்களோ அங்கெல்லாம் வீட்டுல உட்காந்து பார்த்துருக்கீங்க. ஒரு மாவட்ட செயலர் லெவலுக்கு சிந்திக்கிறோம், நீ உங்களை எப்படி மக்களை ஏற்றுப்பாங்க? ஒரு தமிழ்நாட்டுக்கு தலைவனாகவும் எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கிறது இல்லை, எதிர்கட்சி தலைவராகவும் எடப்பாடி பழனிசாமி சிந்திக்கிறது இல்லை. எதிர்கட்சின்ற பேர்ல வெறும் மதத்தையே மூலதனமா வச்சிருக்க பிஜேபியை பத்தி மக்கள் கவலைப்பட தேரவே இல்லை. அவங்கள புறக்கணிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அதை அவங்க உணராம வாழ்றாங்க. அதான் பிரச்சனை. நன்றி சார், நன்றி உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.